friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பேசிக் ரெசிபி சாம்பார் பொடி. சாம்பார் பொடி அப்படிங்கிறது வந்து நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து வெளியில அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியில வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ட்ரஸ்ட் மீ, வீட்ல வந்து நம்ம ஸ்பைசஸ் வறுத்து பொடி செய்யும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வேரி ஆகும், வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ எங்க வீட்டு ஸ்டைல் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். வருஷம் முழுக்க வேண்டிய குவான்டிட்டி செஞ்சு ஸ்டோர் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு 1 month இல்லை ஒரு 1.5 monthக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் நான் செஞ்சு வச்சுப்பேன். இன்னொரு 2-3 daysக்கு தான் வரும் அப்படிங்கிற குவான்டிட்டியை பார்க்கும்போது திரும்பவும் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிப்பேனுங்க. ஸோ வாங்க எங்கள் வீட்டு ஸ்டைல் சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சாம்பார் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள் அப்ராக்சிமேட்லி ஒரு 200 grams காஞ்சி மிளகா, 200 grams தனியா, இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் வெயிட்ஸில் எடுத்துக்கணும். இதில் ஹாஃப், அதாவது 100 grams உளுத்தம் பருப்பு, 100 grams கடலைப்பருப்பு, 2 tablespoon சீரகம், 1 tablespoon வெந்தயம், 1 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon வந்து கட்டி பெருங்காயம், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை அண்ட் ஒரு 100 grams வந்து பச்சரிசி. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஒரு அகலமான ஒரு பேசன் மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் வந்து செப்பரேட்டாக நம்ம வறுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைச்சிக்கணும். ஸோ பேன் வந்து இப்போ சூடாயிடுச்சு. முதல்ல கடலைப்பருப்பு அண்ட் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் தனித்தனியாக வறுத்துக்கணும் அப்படிங்கிற காரணம் வந்து ஒவ்வொரு பருப்பு வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனுடைய ஃப்ரைங் டைம் வந்து டிஃபர் ஆகும். எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது சின்ன தட்டு சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீக்கிரமாக கருகிடும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ரோஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் செப்பரேட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. கடலைப்பருப்பு வந்து நிறம் மாறுது பாருங்க. அடுத்து இதே பேனில் உளுத்தம் பருப்பு. அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸ்மே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் செய்யணும். ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டா சீக்கிரமாக வேலை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மாட்ரேட் ஃப்ளேம்லேயே வந்து பொறுமையாக செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் பருப்பும் வந்து உள் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அண்ட் உளுத்தம் பருப்பு வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். அண்ட் கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வெள்ளை உளுந்து போடுறோம். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா கருப்பு உளுந்து சேர்த்துடுவேன். ஸோ தட் அதில் ஹஸ்க் இருக்குது இல்லையா, அது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஆனால் சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. இப்போ உளுத்தம் பருப்பு நல்ல நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்க்குற மாதிரியே வந்து தூரம் பருப்பும் சேர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இது சாம்பார் பவுடர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம தூரம் பருப்பை சேர்த்து தானே சாம்பார் செய்வோம். அந்த காரணத்தினால எங்கள் வீட்டில் நான் வந்து தூரம் பருப்பு சேர்க்க மாட்டேன். ஏன்னா பருப்பு வந்து ஓவர்லோட் ஆகிடும். ஸோ இந்த உளுத்தம் பருப்பை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து தனியா. ஸோ தனியாவும் வந்து நல்ல அந்த ரோஸ்டட் ஸ்மெல் வரும், வீடே மணக்கும். தனியா நல்ல நிறம் மாறி இருக்கு பாருங்க, நல்ல கமகமன்னு மணக்குது. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து பச்சரிசி. பச்சரிசி சேர்க்குற காரணம் வந்து நம்ம சாம்பார் வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த குழம்போ சாம்பாரோ கொதிக்கும் இல்லையா, அது கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக அது இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்ப்போம். அண்ட் பச்சரிசி கூட நல்ல சூடு பட்டாச்சு. இதில் சேர்த்துடலாம். அடுத்தது வந்து காஞ்சி மிளகா. காஞ்சி மிளகா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த சூடு பட்டு அந்த முறுமுறுத்தன்மை வந்தால் தான் அரைப்படுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இல்லையா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நல்லா கிறிஸ்பாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் வந்து லைட்டாக வறுக்கிறேன். ஸோ மிளகா வந்து லைட்டாக வந்து கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கருகிடும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து சீரகம். சீரகம் வந்து சைஸ் நல்ல சின்னதாக இருக்கிறதுனால அண்ட் மோரோவர் கடாயும் வந்து நல்ல சூடாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதுமானது.
ஸோ அவ்வளோதான், நம்ம சீரகம் வறுபட்டாச்சு. அடுத்து வெந்தயம். வெந்தயம் கூட சீக்கிரமாக வறுபட்டுடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வெந்தயம் வந்து நிறம் மாறியாச்சு. இது வந்து பெருங்காயம். நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன், நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நல்ல பஃப் ஆகும் பாருங்கள். ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கட்டும். ஸோ நம்ம போட்டதுக்கு இப்போதைக்கு பஃப் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா பொரியணும். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ பெருங்காயம் வந்து நல்ல பஃப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை இஸ் ஆப்ஷனல், ஆனால் நிறைய சேர்க்காதீங்க. கொஞ்சம் சேர்த்தா தான் நல்ல வாசமாக இருக்கும். நிறைய சேர்த்தா நம்ம சாம்பார் பொடியோட கலர் வந்து க்ரீனிஷாக போயிடும். ஸோ நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் நான் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். திரும்ப சாம்பார்லேயும் குழம்புலையும் நம்ம திரும்பவும் கருவேப்பிலை சேர்ப்போம். பட் ஸ்டில் இது வந்து நல்லது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல். அவ்வளோதான், நான் வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மிக்சர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். சுட சுட வந்து நம்ம மிக்சியில் போடக்கூடாது. ஒரு சுற்றுனதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அது அரைக்கும் போது வந்து நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சாம்பார் பவுட்ரு வந்து இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. பாதி அரைச்சதுக்கு அப்புறமா, அதாவது கொர அப்படின்ட்டு இருக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டேன். இந்த ஃபுல் குவான்டிட்டி வந்து ஒரு 3-4 பேட்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சேன். ஏன்னா மிக்ஸி வந்து இந்த ஃபுல் குவான்டிட்டி கொள்ளாது இல்லைங்களா. ஸோ அதனால் பேட்ச் பை பேட்சாக அரைச்சதுனால இந்த மாதிரி வந்து ஒரு உடன் கரண்டியால் வந்து நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சமமாக வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா வார்மாக இருக்குது. அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்து அப்புறமா அரைச்சாலுமே வந்து அந்த மிக்சியில் அரைப்படும் போது அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா. அந்த ஹீட்டோடு வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பொடி வந்து கெட்டு போயிடும். ஸோ வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இவ்வளோ குவான்டிட்டி வந்து ஒரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஷெல்ஃபில் வந்து ஒரு சின்ன பாட்டிலுக்கு வச்சுக்கிட்டு அதர் லெஃப்ட் ஓவர் போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டிலில் வந்து கொஞ்சம் நம்ம உள்ள ஷெல்ஃபில் எடுத்து வச்சுக்கலாம். இது முடிய அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டு சாம்பார் பவுடர் இஸ் ரெடி. ஸோ வீட்டில் எப்படி சாம்பார் பொடி செய்கிறது அப்படிங்கிற மெத்தடை பார்த்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் சாம்பார் பொடி செஞ்சு தான் பாருங்களேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.